पाती हैं அப்படின்னா एक शहर की एक गली में एक पुराना मकान था. இதோட ஸ்டோரி பேர் என்ன, बचपन की यादें. அந்த ஸ்டோரி டைட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா उसमें एक बूढ़ा प्याती रखता था. उसका न कोई रिश्तेदार था न कोई दोस्त. वह हमेशा अकेला रहता था. इस पुराने मकान के ठीक सामने एक छोटा सा घर था. उस घर में एक छोटा बच्चा रोहित अपने माता पिता के साथ रखता था. बड़े व्यक्ति को बच्चे बहुत अच्छे लगाते थे. वह जब भी बच्चे को देखता था प्यार से हाथ हिलाता था. छोटा बच्चा भी अपनी सिरकी में खड़े होकर जवाब में उसकी और देखकर हाथ हिलाता था. धीरे धीरे दोनों की दोस्ती हो गई. रोहित बूढ़े व्यक्ति को दादाजी कहकर बुलाने लगा. दादाजी अक्सर रोहित के लिए बिस्कुट लाते हैं. कभी कभी वे उसके पसंद की चॉकलेट लाकर भी उसे देते हैं. एक दिन रोहित ने भी उन्हें अपना एक खिलौना दिया. अपना टीन का सिपाही सा यानी टिन. दादाजी ने कहा कि वे इसे बहुत संभाल कर रहेंगी. कुछ दिनों के बाद रोहित ने देखा कि दादाजी कहीं भी दिखाई ही दे रहे हैं. उनके मकान को तोड़ दिया गया और वहाँ पर एक वेद बंगला बनाया गया. रोहित के पिता ने उसे बंगले को खरीद लिया. रोहित और उसके माता पिता बंगले में रहने लगे. धीरे धीरे रोहित बड़ा होने लगा और बचपन के उन दादाजी को भूलने लगा. जब वह बड़ा हुआ और उसकी शादी हो गई तब उसकी पत्नी भी वहीं रहने आई. एक दिन वह अपनी पत्नी के साथ बंगले के बगीचे में हाथ में एक गांडा खोद रहा था. वहाँ वह एक बीज बोना चाहता था. तभी उसकी अंगली में कुछ चुभा. उसने खोद कर देखा तो यह उसका अपना टिन शोल्डर था जो उसने दादाजी को दिया था. उसकी तलवार की नोक रोहित की अंगली में चुभ गई थी. अपना बचपन का खिलौना देकर अचानक रोहित की बचपन की सारी बातें और दादाजी याद आ गए. उसे याद आया कि दादाजी ने कहा था यह खिलौना में बहुत संभाल कर रखूँगा. रोहित ने अपनी पत्नी को बचपन की वह सारी बातें सुनाई. सुनाते सुनाते उसकी आंखें भर आई. वह टिन शोल्डर रोहित ने अपने घर में सजा दिया. उसका यह पुराना खिलौना हमेशा उसे बचपन की मीठी यादों में ले जाता था. साथ ही उसे दादाजी भी याद आ जाते थे. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியோட தமிழில் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க என்னென்னா, ஒரு நகரம் இருக்குது, ஒரு சிட்டியில் வந்து ஒரு பழைய வீடு இருக்குது. அங்கே வந்து முதியவர் வந்து ஒரு ஓல்டு மேன் வந்து இருக்கார். அவருக்கு வந்து உறவினர்களும் நண்பர்களும் எப்பவுமே தனியாக தான் இருந்தார். இந்த பழைய வீட்டோட எதிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய வீடு இருந்தால். ரோஹித்துன்ற ஒரு சிறு குழந்தை இருக்குது. அவங்களுக்கு பெற்றோரோட வாழ்ந்து வந்துச்சு. முதியவர் வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப விரும்புவார்.
ஸோ குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் அவர் கையை அன்போடு அசைப்பார். சிறு குழந்தையும் அந்த ஜன்னலேருந்து பதிலுக்கு அதை பார்த்து பார்த்து கையாட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா படிப்படியாக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. ரோஹித் வந்து முதல்ல தாதாஜின்னு சொல்லி கூப்பிடுவாரு. தாத்தா வந்து அடிக்கடி பிஸ்கெட் கொடுப்பாரு. சில நேரங்களில் சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ ரோஹித் வந்து அவனுக்கேட்டு ஒரு பொம்மையும் கொடுத்தார். அப்போனா அதை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கவனிப்பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போனா டீன் கா சிப்பாய், அதாவது சில நாட்கள் பிறகு தாத்தா வந்து எங்கே காணப்படுவது வந்து ரோஹித் பார்த்தா. ஸோ அவரோட வீடு வந்து இடிக்கப்பட்டு இங்கே ஒரு பங்களா கட்டப்பட்டது. ரோஹித்தோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்களா வாங்கிட்டார். ரோஹித்தும் அவரோட பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்களா வந்து வாழ தொடங்கினார். மெதுவாக ரோஹித் வந்து குழந்தை பருவத்தின் தாத்தாக்களை மறக்க ஆரம்பித்தார். ஸோ வளர்ந்து திருமணம் செய்து போது அவரோட மனைவி அங்கே வந்து அந்த வீட்டில் வாழறாங்க. அந்த பங்களாவோட தோட்டத்தில் மனைவியோட குழி தோண்டிகிட்ருக்காரு. அங்கே வந்து ஒரு விரலை விதைக்க விரும்பினார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது தோண்டி போது தாத்தாவோட மறுபடித்த தீன் சிப்பாய் தான் அது. அப்போ வந்து அந்த வாளின் முனை வந்து ரோஹித்தின் விதை வந்து துளைத்தது. அந்த குழந்தை பருவ பொம்மையை பார்த்து வந்து திடீரென ரோஹித்துக்கு குழந்தை பருவ விஷயத்துலாம் வந்து தாத்தாவை வந்து ஞாபகம் வந்துச்சு. நான் இந்த பொம்மையை நன்றாக வைத்திருப்பேன் என்று கூறிய அவர் நினைவு கூர்ந்தார். ரோஹித் வந்து தனது குழந்தை பருவ விஷயங்கள் அனைத்தும் வந்து மனைவியிடம் கூறினார். அது சொல்லும்போது அவர்களோட கண்ணில் வந்து ரொம்ப அழுதுட்டாங்க ஃபீல் பண்ணி. டின் சிப்பாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் அவரது வீட்டில் தண்டிக்கப்பட்டார். அப்போ அவரது இந்த பழைய பொம்மை அவரை எப்போதும் இனிமையாக குழந்தை பருவ நினைவுகளை அழைத்து சென்றது. அதே நேரத்தில் அவரோட தாத்தாவையும் வந்து பார்த்திங்கன்னா நினைவு கூர்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கதையோட மீனிங்.